ஹாய் காய்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட். இந்த பை மோட்டில் நமக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதில் போய்ட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப் வேணும்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சரிங்களா? தேங்க்யூ. எபிசோட் 105. சேவியர் அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீஷோர் நகரத்திற்கு புறப்பட்டான். நேற்று இரவே அவன் ஜெகதீஷிடம் பேசி பெசார் விற்க வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுமாறு அவன் கூறிவிட்டான். இப்பொழுது அவன் நேராக சென்று பெசாரை கொடுத்தால் மட்டும் போதும். பணத்தை வாங்கிக் கொண்டு அவன் திரும்ப வந்துவிடலாம். 6 மணி நேர பயணத்திற்கு பின்பு அவன் சேஷோருக்கு வருக அனைத்து நிகழ்வுகளும் அவன் மனதில் வந்து போனது. நிறைய பாடத்தை இந்த 2 வருடத்தில் அவன் கற்றுக்கொண்டான். ஜெகதீஷ் அவனை ஒரு ரெஸ்டாரண்டிற்கு வர சொல்லி இருந்ததனால் நேராக அவன் அங்கு சென்றான். அங்கு அவனுக்கு முன்பாகவே ஜெகதீஷ் காத்திருந்தான். சேவியரை பார்த்ததுமே இன்முகத்துடன் அவனிடம் வந்தான். வா சேவியர், எப்படி இருக்க? 2 நாள் தான் இங்க இல்ல, அதுக்குள்ளயா? கேலியாக கேட்டு லேசாக சிரித்தான் சேவியர். அவனுடன் சேர்ந்து ஜெகதீஷும் சிரித்தான். உன்னை அதுக்குள்ளவே நான் மிஸ் பண்ணேன். நீ பேசாம இங்கே இருக்கலாம்ல. எனக்கு கீழே நிறைய கிளினிக் இருக்கு, அதுல ஒண்ணு நீ எடுத்துக்க. இல்லையா, டாக்டர் கரண் சொன்ன மாதிரி ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கே நீ ஒர்க் பண்ணலாம். தெரியுது உனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு, ஆனா நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணிருக்கியா? ஆமா, நான் நாட்டு மருத்துவத்துக்கு தேவையான செடிகள் எல்லாம் ரெடி பண்ண போறேன். அதே என்னோட பிசினஸா பண்ணலாம்னு இருக்கேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு இப்போ டாக்டர் இருக்கிறதுல இருந்து பிரேக் வேணும்னு. அப்படியே நான் இருந்தாலும் என்னோட ஊர்லயே தான் இருக்க போறதா முடிவு பண்ணிருக்கேன். சில விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அது எல்லாமே முடிக்கணும். எனக்கு புரியுது, நீ உனக்கு தோன்றதை பண்ணு. கண்டிப்பா இங்கிருந்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் நாங்க பண்றோம். சேவியருக்கு ஆறுதலாய் அவன் கூறிட அவனுக்கோ பழைய நினைப்புதான். ஆரம்பத்தில் பார்த்துக் கொண்ட பொழுது இருவரும் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் இருப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று நினைத்து சிரித்துக் கொண்டான். இருவரும் பேசிக் கொண்டிருக்கையிலே பெசார் வாங்க ஒருவர் வந்துவிட சரியாக அதன் இடையை மதிப்பிட்டு பார்த்து விட்டார்கள். வாவ், இந்த பெசார் உண்மையிலே ரொம்ப பெருசா இருக்கு. இத பல வகையில மருந்து தயாரிக்க யூஸ் பண்ணலாம். இது உனக்கு நல்ல லாபத்துக்கு போகும். ஜெகதீஷ் கூறிட அதனை வாங்க வந்தவரும் சேவியரும் சம்மதமாய் தலையசைத்தார்கள். இதோட வெயிட் படி பார்த்தா 2,40,000 போகும். அதில் சேவியர் சத்தமாய் தலையசைத்தான். அவன் எதிர்பார்த்த காசு அவனுக்கு அதிலிருந்து வருகிறது. உடனே பணத்தை வாங்கிக் கொண்டு பெசாரை கொடுத்து விட்டான். அவர்கள் சென்ற பின் அவன் பக்கம் வந்தான் ஜெகதீஷ். இன்னைக்கு ஈவினிங் எங்க எல்லாருக்கும் டின்னருக்கு வரியா? நான் மிஸ்டர் அக்ரன் வர சொல்லட்டா? இல்ல வேண்டாம், நான் இங்க வரது அண்ணாக்கு தெரியாது. அவருக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்க போகுது. அதே போல இங்கிருந்து என் ஊருக்கு போக 6 மணி நேரம் ஆகும். எனக்கு என்னோட பழைய வீட்டுல சின்ன வேலை ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் இருந்து கிளம்பி போவேன். ஓ ஓகே, அப்ப பாத்து போ. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். நான் உனக்கு செய்ய ரெடியா இருக்கேன். அதற்கு சம்மதமாய் தலையசைத்த சேவியர் அவனிடமிருந்து விடை பெற்று அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பேசுவதை வேறு ஒருவர் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தார். வெளியே வந்த சேவியர் அவனின் காரை எடுத்துக்கொண்டு நேராக அவன் இதற்கு முன்பு தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றான். அவனின் வீட்டு சாவியை எப்பவோ அவன் வீட்டு ஓனரிடம் கொடுத்து விட்டான். ஆனால் அவன் இப்பொழுது பார்க்க வந்தது ஐஷுவை. அவனுக்கு நேற்றிலிருந்து அவள் நினைப்புதான் இருக்கிறது. அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைத்துவிட்டு அவன் வந்திருந்தாலும் இன்னும் ஒரு மெசேஜும் ஒரு அழைப்பும் அழைக்கவில்லையே என்று யோசித்தான். அவள் திரும்ப வந்துவிட்டாளா என்று பார்க்க ஆவலாக வந்தான். ஆனால் அவனின் ஆவல் மொத்தமும் வீண் போனது. அவன் அங்கு சென்று பார்க்க அவளின் வீடு பூட்டப்பட்டு கிடந்தது. இன்னும் அவள் வராமல் இருக்கிறாளா என்று யோசித்து குழம்பினான். அவளுக்கு வேலை என்றால் அது இங்குதான். அப்படி இருக்கையில் அதனை விட்டுவிட்டு அவள் ஊரில் இத்தனை நாளா இருக்கிறாளா என்று யோசித்து குழம்பினான். அவனால் இப்பொழுது அவளுக்கு அழைக்கவும் முடியாது. அவள் ஊரில் பெரிதாய் டவர் வசதி இல்லாததனால் தொலைபேசி தொடர்புகளுக்கு சாத்தியம் இல்லாமல் போனது. யோசனையிலே அவன் மூழ்கி இருக்க சரியாக அவர்கள் வீட்டு ஓனர் அங்கு வந்தார். அவரை பார்த்து லேசாய் புன்னகைத்த சேவியர் ஐஷு பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். இந்த வீட்டுல இருந்த பொண்ணு எப்ப வருவான்னு சொன்னாளா? இல்ல சேவியர், ஐஷு இந்த வீட்டை காலி பண்றதா சொல்லிட்டா. நேற்று ராத்திரி தான் இங்க வந்து அவளுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு போனா. இன்னும் மீதி அவ திங்ஸ் அப்படியே தான் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட சொல்லிட்டா. வீட்டு ஓனர் அம்மா அப்படி கூறியதும் அவரை அதிர்ச்சியாக பார்த்தான் சேவியர். நேற்று இங்கு வந்தும் தனது லெட்டரை அவள் பார்க்கவில்லையா என்றே அவனுக்கு தோன்றியது. அதேபோல் இப்படி திடீர் என்று காலி செய்வதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து நின்றான். ஏதோ ஒரு உந்துதலில் ஐஷு வீட்டு சாவியை அவன் கேட்க அவரும் கொடுத்தார். அதனை வாங்கி சென்றவன் வேகமாய் அவள் வீட்டின் உள்ளே நுழைந்தான். அவன் அவளுக்காய் எழுதி வைத்த கடிதம் கீழே ஓரமாய் கிடந்ததை பார்க்கவே மனம் வருந்தினான். இதனை அவள் பார்க்கவே இல்லையே என்று அவனுக்கு தோன்றியது.